இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டூ வீலரில் விலகிச் சென்ற இலசு. எதிரே வந்த அரசு பேருந்து. நொடிப்பொழுதில் கேட்ட அலறல் சத்தம். வெளியான அதிர்ச்சி சிசிடிவி. குலை நடுங்கும் கோவிலூர் விபத்து. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோவிலூர் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். 30 வயது மதிக்கத்தக்க இவர் அதே பகுதியில் உள்ள கெமிக்கல் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார். அதில் வரும் வருமானத்தின் மூலம் ஆறுமுகம் தனது குடும்பத்தை கவனித்து வந்தார். அவர் வேலை செய்யும் கெமிக்கல் தொழிற்சாலையில் அருகில் உள்ள நெசவாளர் காலனியில்தான் அவர் வீடு அமைந்துள்ளது. அதனால் அவர் வீட்டிற்கும் கெமிக்கல் வேலைக்கும் தினந்தோறும் தனது இருசக்கர வாகனத்திலேயே சென்று வருவதை ஆறுமுகம் வழக்கமாக வைத்திருந்தார். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி வழக்கம் போல கோவிலூர் கெமிக்கலுக்கு ஆறுமுகம் வேலைக்கு சென்றுள்ளார். அன்றைய தினம் கெமிக்கல் வேலை பார்த்த ஆறுமுகம் தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். நெசவாளர் காலனியில் உள்ள வீட்டிற்கு அவர் மட்டுமே அவரது வண்டியில் சென்றுள்ளார். அப்போது கோவிலூர் பகுதியில் சிவகங்கையில் இருந்து தேவக்கோட்டை செல்லும் அரசு பேருந்து எதிரே வந்துள்ளது. சரியாக 4:30 மணி அளவில் எதிர்பாராத விதமாக ஆறுமுகம் சென்ற இருசக்கர வண்டி எதிரே வந்த அரசு பேருந்தில் மோதியுள்ளது. இதில் பேருந்தின் முன்பகுதியில் சிக்கிய ஆறுமுகம் பலத்த காயமடைந்து நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். ஆனால் அரசு பேருந்து ஓட்டுநர் முன்கூட்டியே பிரேக் பிடித்தும் நிலை தடுமாறி விழுந்த ஆறுமுகம் மீது பேருந்து சக்கரம் ஏறி இறங்கியது. இதில் இரத்த வெள்ளத்தில் உடல் நசுங்கிய ஆறுமுகம் சம்பவ இடத்திலேயே பலியானார். உடனே விபத்து நடந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். நடுரோட்டில் விபத்து நடந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தால் அப்பகுதியில் கூட்டம் கூடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த குன்றக்குடி காவல்துறையினர் கூட்டம் கூடிய பொதுமக்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர். இதையடுத்து விபத்தில் உயிரிழந்த ஆறுமுகத்தின் உடலை கைப்பற்றிய குன்றக்குடி போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக அருகில் உள்ள காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய போலீசார் விபத்து நடந்த காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாலிபர் ஒருவர் விபத்தில் சிக்கி சம்பவ இடத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் விபத்து நடந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் இருசக்கர வண்டியில் இடதுபுறம் செல்ல வேண்டிய ஆறுமுகம் தவறுதலாக வலதுபுறம் நோக்கி செல்வதை காண முடிகிறது. எதிரே அரசு பேருந்தும் அதன் வழியில் வந்து கொண்டு இருக்க வலதுபுறம் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற ஆறுமுகம் சற்று இடதுபுறம் நோக்கி திரும்ப கண்ணிமைக்கும் நேரத்தில் விபத்து ஏற்படுகிறது. ஆனால் அரசு பேருந்து ஓட்டுநர் பிரேக் பிடித்தும் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கிய ஆறுமுகத்தின் மீதே பேருந்தின் சக்கரங்கள் ஏறுவது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. போலீசாரின் முழுமையான விசாரணைக்கு பிறகே விபத்து குறித்த காரணம் தெரிய வரும் என அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரசு பேருந்தில் இருசக்கர வாகனம் மோதி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.